गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் சரணம். 25வது பாசுரம். திருப்பாவை. ஒருத்தி மகனாய்ப் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பகவானுடைய பவனத்துக்கு வந்தாச்சு. நந்த பவனத்துக்கு வந்து யசோதம்மாவை எழுப்பி, நந்தகோணாரை எழுப்பி, பலராமண்ணாவை எழுப்பி, நப்பிண்ண பிராட்டையும் கண்ணபிரானையுமே எழுப்பி, நப்பிண்ண பிராட்டியின் இடத்துல அம்மா உக்கமும் தட்டுளியும் தந்துன் மணாளனை நீயும் நீராட்டேலோர் எம்பாவாய் என்று சொல்லி அதுக்கு அடுத்து பகவானையே எழுப்புறா. பகவானை 4 பாசுரங்கள்னால பகவானை எழுப்புறா. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் என்று சொல்றார். அதுக்கப்புறமா பகவானை கண்ணு திறந்து பார்க்கணுங்கிறார். அங்கண் 2 கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லி சீரிய சிங்கமான சிங்கப்பெருமாளுக்கு ஒப்பான நம்மளுடைய கண்ணபிரானை எழுப்பி சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் என்று சொல்லி பகவான் இப்ப கட்டாட்சத்துக்கு அப்புறம் பகவானை வந்து ஜெய ஜெயா ஜெய ஜெயா போற்றி 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 என்று அன்று உலகமளந்தாய் அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி என்று போற்றி போற்றி. எதுக்காக போற்றின்னா என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் என்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் என்று பகவானுடைய காருண்யத்தை கட்டாட்சத்தை பகவானிடத்துல கிருபைன்னு ஒண்ணு கிரகிக்கிறது இல்லையா, அதை யாச்சித்து அடுத்த பாசுரத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் பகவான் நந்தகோகுலத்துல தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்க வைடூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சகசிரகுந்தளம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிவிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத என்று அற்புதமான பாலகனாக நந்தகோகுலத்தில் காராகிரகத்தில் அவதாரம் பண்ணினான். ராத்திரியில அவதாரம் பண்ணினான். அஷ்டமியாம் ஸ்ராவணே மாசே கிருஷ்ணபக்ஷே நிஷாந்தரே அவதீர்ணம் கிருபா சிந்தும் தேவகி நந்தனம் பஜே என்று பகவான ஸ்ரீ அண்ணாவும் கொண்டாடுறார். எப்படி பிறந்தார்? தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து நம்மளாம் பிறக்கிற மாதிரி பிறந்தாரோன்னா தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் தாமரைக்கண்ணனான அந்த பெருமாள் பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணினவர். உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் எல்லாம் பிரம்மாவால சிருஷ்டி பண்ணப்பட்ட குழந்தைகள் அப்படிங்கிறதுனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் அவதரித்து ஓர் இரவில் அப்பேற்பட்ட பிரபுவாக இருந்தும் பரவாசுதேவனாக இருந்தும் குழந்தை ஒரு இடத்துல தங்க முடியல. கம்ச பயம் அரட்டி அப்பா அம்மா குழந்தை அபயம் கொடுக்கிறார். சங்கச்சக்கர கதாதாரியாக கௌஸ்துபாங்கித வக்ஷஸ்தலனாக நீலமேக சியாமலனாக பீதாம்பரதாரியாக பிரபு அவதாரம் பண்றார். குஞ்சு குழந்தையா இருந்தாலும் குஞ்சு பெருமாள் தானே, அதனால வக்ஷஸ்தலத்துல தாயாரோட அவதாரம் பண்றார், அபயம் கொடுக்கிறார். சதுர்புதங்களோட அம்மா அப்பா அவனிடத்துல பேசுறார். அம்மா அப்பா வந்து குழந்தையின் இடத்துல உன்னுடைய இந்த அலௌகீகமான ரூபத்தை மறைச்சுக்கோப்பா, சாதாரண மனுஷ சிசுவா எனக்கு கொடு அப்படின்னதுக்கு அப்புறமா புஜங்களை மறைச்சுண்டு த்விபூஜனா அனுகிரகம் பண்றார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் உடனே அப்பாவும் அம்மாவும் ஸ்தோத்திரம் பண்ணினதுக்கு அப்புறமா அப்பா அம்மாவினிடத்துல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி கருகிமாம் கோகுலம் நய என்று அங்கே இருந்து கோகுலத்துக்கு எடுத்துன்னு வர யமுனை வழி விடுறது, ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறது, மேகங்கள்லாம் மழை பொழியிறது, என்னென்ன வைபவங்கள் உண்டோ எல்லாம் அவருடைய புறப்பாட்டுக்கு ஏற்பட்டு
அந்த யசோதா அம்மா பக்கத்துல கொண்டு விட்டு அங்க ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு, அவதான் காளி. துர்கை எடுத்துட்டு வர கண்ணனுக்கு என்னென்ன பெருமைகள் உண்டோ எல்லாம் துர்கைக்கு உண்டு, லலிதாம்பாவுக்கு உண்டு. அதனால அவளுக்கும் ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார் இல்லையா? அதனால யமுனை வழி விடுறா, மழை பெய்யுறது, காவலாளிகள்லாம் அயர்ந்து தூங்குறா, கை விலங்கு கால் விலங்கெல்லாம் பட்டு விட்டுது வசுதேவருக்கு. குழந்தைய போட்டுட்டா இல்லையா? குழந்தை எங்க போச்சுன்னு தெரியாது, எந்த குழந்தை பிறந்ததுன்னு தெரியாது. கம்சன் ஓடி வந்து ஒவ்வொரு குழந்தையா அடிச்சு கொலை பண்ணக்கூடியவன் வந்து நேர பவானியினுடைய திருவடிகளை பிடிக்கிறான். குழந்தை ஏதோ பொன் குழந்தைன்னு நினைச்சுட்டு இருந்தாலும் கொல்லாம விடக்கூடாது நினைச்சு அந்த குழந்தையினுடைய திருவடியை பிடிச்சு அடிக்கிறான். பிடிச்சோடனே அவ வந்து அஷ்டபுஜ துர்க்கையாக ஆகாசத்தில் நின்று கம்சனுக்கு பாடம் சொல்லிட்டு போறா. கம்சன் பயந்து போயிட்டான். கம்சனுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா, இது என்ன 8வது குழந்தை பொன் குழந்தையா போயிடுத்தே அப்படின்னு அவனுக்கு அரட்டி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர். ஒருத்தினா ஒருத்தி தான், தேவகியை போல அம்மா வருமா இல்லையா? அதுபோல ஒருத்தினா யசோதாய். யசோதாய் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். பெத்தது என்னவோ தேவகி தானே, ஆனா வளர்த்தது யசோதை தானே. அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. வெளியில தெரியாம குழந்தைய வளர்க்கிறார் நந்தகோனார். தெரியாம இருக்குமான்னார். தெரியும், பகவானுடைய சூரியன் எப்படி மறைக்க முடியும், கூடையில வச்சு மறைக்க போக முடியும்? தரிக்கிலால் ஆகித்தான் தீங்கு நினைந்த. அதை பொறுக்காம என்ன பண்றான், பூதனையை அனுப்புறான், சகடாசுரனை அனுப்புறான். எல்லா அசுரர்களும் வரார்கள். திருநாவர்த்தன் வரான், அர்த்தாசுர பகாசுரர்கள்லாம் வரான், தேனுகாசுரன், வத்சாசுரன், எவ்வளவு பேர் வரான். எல்லாரும் வந்த சுவடு தெரியல, எல்லாரையும் பகவான் பட்டுன்னு அடிச்சு வைகுண்டத்துக்கு அனுப்பின்னு இருக்கான். மோட்சத்தை கொடுக்குறான். தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த. பகவானை வாழ விடக்கூடாது அப்படின்னு தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து அவனுடைய எண்ணத்தை அடிச்சு கஞ்சன் வயிற்றில். அந்த கம்சன் கஞ்சன் என்னடா கஞ்சத்தனம்னா பக்தி இல்லாததுதான் கஞ்சத்தனம், வேற என்ன கஞ்சத்தனம்? சில பேர் நான் கஷ்டப்படுறேன் ஒன்றும் இல்லை, பகவான் கண் திறந்து பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? பகவான் பண்ணின உபகாரத்தை நினைக்க மாட்டேங்கிறாளே. கைகால் நன்னா இருக்கு, மனசு நன்னா இருக்கு, சாப்பிட்ற சாப்பாடு ஜெரிமானம் ஆறுது, வியாதி இல்லை, கடன் இல்லை, அதுக்கு மேலே ஏதோ ஒரு ஆசையை வச்சுட்டு பகவான் கண் துறக்கலைன்னு உலகத்துல சொல்றா. நம்ம 1000 தான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் நம்மளை விட கஷ்டப்படக்கூடியவர்கள் கோடி பேர் இந்த லோகத்துல இருக்கா. அவளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பா பகவான் வச்சிருக்கான் அப்படின்னு பகவானுக்கு நம்ம என்னைக்குமே ஒரு நன்றி சொல்லலாம். அப்படி நினைக்காம இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. கஞ்சன் கம்சனைத்தான் சொல்றார். பக்தி இல்லை அவனுக்கு, சான்றோர்களிடத்துல மரியாதை இல்லை. அதனால குழந்தைய இது பண்ணணும், எப்படியாவது ஒழிச்சு விடணும் என்று அக்குரூரரை அனுப்பி தனுர்யாகம்ங்கிற வியாஜத்துல ராமகிருஷ்ணர்களை அழைச்சுண்டு வா அப்படின்னு பண்றான். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். கண்ண வரான்னு அரண்டு போய் அவனுக்கு சொல்லியிருக்கு இல்லையா, உனக்கு இவளுடைய தேவகியினுடைய 8வது கர்ப்பம் யமன் அப்படின்னு அந்த அசரீரி வாக்கு எப்ப சொல்லித்தோ அதுலேருந்து பயம் பிடிச்சிருந்தது. அவனை கிளி பிடிச்சிருந்தது. இங்க பார்த்தா கண்ணன், அங்க பார்த்தா கண்ணன், இங்க பார்த்தா கண்ணன் என்று பயாத் கம்சஹா என்று ஸ்ரீ பாகவதம். கம்சன் பயத்தினால பகவானையே நினைச்சு பகவத் ஸ்வரூபமாயிட்டான், பகவானுடைய சாயுஜ்யத்தை அடைந்தான். கம்ச வதத்துல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கம்சனிடத்திலேருந்து ஒரு ஜோதி கிளம்பி பகவானிடத்துல ஐக்கியமாயிடுத்துங்கிறார். சிசுபாலனுக்கும் அதே கதி தான். என்ன காரணம்னா, இவ்வளவு முரட்டு பேலா இருந்தானே, அசடனா இருந்தானே, காலநேமிங்கிற அசுரன் தான். காலநேமிங்கிறவன் தான் கம்சன், கலியினுடைய கொட்டம். அப்பேற்பட்ட கம்சனுக்கு நல்ல கதினா என்ன காரணம் அப்படின்னா, கம்வா தயாளும் சரணம் பிரஜேம. விஷப்பால் கொடுக்க வந்த பூதனைக்கு நல்ல கதி கொடுத்தானே, கம்சனை கொடுக்க மாட்டானா? கம்சன் அவனோட பாஸ் இல்லையா? அதனால கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. நெருப்ப முழுகின மாதிரி தவிக்கிறான், முழுகவும் முடியாம துப்பவும் முடியாம கஷ்டப்படுறான். அதனால என்னன்னா, இங்க பார்த்தா கண்ணம், அங்க பார்த்தா கண்ணம். யோகீஸ்வராள்லாம் ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம்
பக்தியோக விதானார்த்தம் கதம் பசியமகி ஸ்திரியா என்று சஞ்சல புத்தி உடையவர்கள், ஸ்திரீ ஸ்வபாவம் உடையவர்கள் கண்ணபிரான பார்க்க முடியாதுங்கிறா. ஆனா இந்த கம்சன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அசுரன். ஆனா என்ன பண்றான்னா அவனுக்கு பகவான் இடைவிடாமல் காட்சி தரான். அப்பேற்பட்ட அரட்டினாலே அவனுக்கு பயாது கம்சஹா என்று கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, வயத்துல அப்படியே நெருப்ப கட்டின்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுபோல கம்சன் வயத்திலேயே கிட்டாவை கட்டின்னு இருந்தான். அந்த அளவு அவனுக்கு பக்திங்கிறார் ஸ்ரீ சுகர் சொல்லும் பொழுது. அது ஒரு பக்தி. பயாது கம்சஹா துவேஷாது சைத்தியாதையோ நிருபாகா. சிசுபாலன் தந்தபக்தரன் பகவான் மேல உள்ள ஒரு துவேஷத்தினால் பக்தி பண்ணினார்கள். கோபியா காமாத்து, கோபிகள்லாம் பிரியத்தோட பக்தி பண்ணினார்கள். பயாது கம்சஹா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பக்தி பண்ணினார்கள். பாண்டவர்கள்லாம் சிநேகத்தினால பக்தி பண்ணினார்கள். நாரதாதிகள் பகவான் இடத்துல பகவான் என்று பக்தி பண்ணினார்கள், கீர்த்தன பக்தி பண்ணினார்கள். அனுமார் தாசன் என்று பக்தி பண்ணினார் இல்லையோ. அதுபோல எல்லா விதமான பக்தி பாவங்களும் கண்ணனிடத்துல செல்லுபடியாகும். ஆனால் இந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, இவர் எத்தகையவர் அப்படின்னா நெடுமால். மால்னா மிகவும் பெரியவர் என்று பெயர். நெடுமால் அப்படின்னா ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கான். இந்த தியானம் கம்சனுக்கு எப்படி பிராப்திச்சுது அப்படின்னா பயத்தினால பிராப்திச்சு. அப்போ ததேக தியானம் பிரேமையினாலையும், பிரகலாதனை போல ஏகாந்த பக்தி கோவிந்தே சர்வத்திர ததீக்ஷணம் என்று பெரும் நாராயணனையே நினைச்சு சர்வத்திர நாராயணனையே தரிசனம் பண்ணணும் அப்படின்னா பிரேமையினால இல்லையோ. அதுபோல இவன் கஞ்சன், இந்த கம்சன் என்ன பண்ணினான், பயத்தினால சர்வத்திர கிருஷ்ண தரிசனம் பண்ணினான். ஆனால் ரிசல்ட் ஒண்ணுதானே. ரிசல்ட் என்னன்னா கிருஷ்ண பிரேம. அந்த பிரேமையானது, அந்த ஒரு பக்தியானது பிரேமாதிசயத்தினாலையும் உண்டாகலாம், பயத்தினாலையும் உண்டாகலாம், கோபத்தினாலையும் உண்டாகலாம், துவேஷத்தினாலையும் உண்டாகலாம், எதிர வேணாலும் உண்டாகலாம். ஆனா பரமாத்மாவினிடத்துல செலுத்தக்கூடியதான எந்த விதமான பாவமும் அது உனக்கு நல்ல கதியை கொடுக்கும் அப்படிங்கிறத இங்க காட்டினார். கருத்தை பிழைப்பித்து தீங்கு நினைந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருவியாகில். உன்னை யாச்சித்து வந்தோம். நாங்கள்லாம் உன்னுடைய கிருபையை மட்டுமே எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள். எப்படி சக்கோர பக்ஷி அப்படிங்கிற ஒரு பக்ஷி ஆகாசத்திலிருந்து நேர வரக்கூடியதான ஒரு மழை துளியை நினைச்சு அது காத்துட்டு இருக்கும். அதுபோல ஒரு ஆழி முத்து அப்படின்னு ஒரு உயர்ந்த முத்து, அது ஆகாசத்திலேருந்து பெய்யக்கூடிய மழை துளி அந்த சிப்பிக்குள்ள போய் அது முத்தா மாறும் அப்படிங்கிறா இல்லையா. லோகத்துல வேற எதற்கும் அது நாங்க ஏகாந்த பக்தர்கள். அப்பேற்பட்ட நாங்கள் அறுத்தித்து வந்தோம். எங்களுடைய முயற்சியை நம்பிவல்ல, உன்னுடைய கிருபையை நம்பிவல்ல. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்றார் இல்லையா. அதுபோல பகவத் கிருபையினாலே அறுத்தித்து வந்தோம். அறுத்தித்து வருதெல்லாம் யாச்சித்து வரும். பகவானுடைய கிருபையை எதிர்பார்த்து நிற்கிறது. பறை தருகியாகில், நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நாங்க பிரார்த்தனை எது அப்படின்னா திருத்தக்க செல்வமும் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறதா இங்க திருத்தக்க செல்வம். அந்த திருவாகிய உயர்ந்த திரு எது அப்படின்னா இருக்கிறதுலே உயர்ந்த ஸ்ரீ அப்படின்னா எதுன்னா கர்ப்பஸ்ரீமான் என்று சொல்றோம் இல்லையா பிரகலாத சுவாமிய. என்ன காரணம்னா அம்மாவுடைய வயத்திலேயே அவனுக்கு பக்தி ஏற்பட்டு, அதனால திருத்தக்க செல்வமும். திருத்தக்க செல்வம்னா என்னன்னா பகவத் பக்தி, ஆச்சாரிய பக்தி, பகவத் சாஸ்திரங்களிடத்துல இருக்கக்கூடிய நாம பக்தி. இதுதான் உண்மையான பக்தி. அதனால இதுதான் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவை. மற்ற செல்வங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இது விட்டே போக. அப்ரம்ம போனான்லோக்காக புனராவர்த்தின் அர்ஜுனா மாம் உபேத்தியது கௌந்தேயா புனர்ஜன்மன வித்தியதே. இந்த கீதையில பகவான் சொல்றான், உலகத்துல நீ யார உபாசனை பண்ணினாலும் கடைசியில அதெல்லாம் ஆத்யந்தவந்த கௌந்தேயா. ஒரு நாள் ஆரம்பிச்சு ஒரு நாள் முடியும்டா. முடியக்கூடிய சுகங்களை கொடுக்கக்கூடியது என்னிடத்துல வைக்கக்கூடிய அன்பானது உன்னை என்னிடத்திலேயே கொண்டு விடும் என்று சொல்றான். மாம் உபேத்தியது கௌந்தேயா புனர்ஜன்ம நவித்தியதே அப்படிங்கிறதுனால திருத்தக்க செல்வம், உயர்ந்த பரிபாகத்தை கொடுக்கக்கூடியதான ஞானபக்தி வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியதான உன்னுடைய பக்தி, உன்னுடைய திருவடிகள்ல அச்சஞ்சலமான பக்தி, அதுதான் உண்மையான செல்வம். குரு கிருபை, குரு கட்டாட்சம், நாம பக்தி, சத்சங்கம். யதா வருந்தே சத்சங்கா சர்வசங்க அபகோகிமாம் என்று சத்சங்கம் என்ன பிடிச்சு கொடுக்குற மாதிரி உன் கையில கொடுத்துடும்.
யதா பக்திர் மமோர்ஜிதா என்று இன்னொரு இடத்துல சொல்றார். அதனால பக்தி என்ன ஊர்ஜிதப்படுத்தி உங்க கையில கொடுக்குற மாதிரி வேற எதுவும் கொடுக்காது. ஏகாந்த பக்தி பக்தியா துவன் அந்நியா சக்கியா அப்படிங்கிறதுனால பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறதுனால திருத்தக்க செல்வம் அப்படிங்கிறது பகவத் பக்தி தான். அதுக்கு அங்கமா இருக்கக்கூடிய ஆச்சாரிய பக்தி, மகான்களிடத்துல இருக்கக்கூடிய பக்தி, சத்சங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, நாமத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, க்ஷேத்திரங்கள்ல பகவத் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு ஸ்ரத்த, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. பகவத் கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், பாகவத கைங்கரியம், இதுதான உண்மையான ஒரு சேவகம். உண்மையான சேவகம் அப்படின்னா என்னன்னா, குருவுக்கு பண்ற கைங்கரியம், பகவானுக்கு பண்ற கைங்கரியம், பாகவதாளுக்கு பண்ற கைங்கரியம். அதனால சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து. எங்களுக்கு என்ன வருத்தம்? எதிர்பார்ப்பு இருக்கிறவாளுக்கு தானே வருத்தம் இருக்கும். அப்படின்னா எங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எங்களுக்கு கைங்கரியம் கிடைக்கலையேங்கிறது தான் வருத்தம். அதனால உண்மையான வருத்தம் எது அப்படின்னா, மறுபடியும் பிறந்து விடுறது. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற இந்த மூணும் உலகத்துல பிறந்து ஒன்ன மறந்து இருக்கிறது தான் வருத்தம். உலகத்துல பிறக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் கவலைப்படலை. எங்களுக்கு கோபிகைகளை போல ஒரு ஜென்மமோ, புல்லாய் பிறவி வேண்டும் அப்படின்னு ஒரு பிருந்தாவனத்துல ஒரு புல்லா இருந்தா கூட, படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே இந்த குலசேகரப்படி போல இருந்தாலும், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று இருந்தாலும், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று என்னவா வேணா பிறக்கிறேன், அந்த வருத்தம் கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு என்ன, நான் உன்னை மறந்துடுவேன். அவிஸ்மிருதிஹி என்று சொல்றார் குலசேகர ஆழ்வார். உன்னை மறக்கக்கூடியதான அதுதான் விபத்து. விபதகா சந்துன சஸ்வத்து தத்திர தத்திர ஜெகத்குரு பவதோ தரிசனம் யத்யாத் அப்புனர்பவ தரிசனம் நா குந்தி. உன்னை மறக்கக்கூடியதான ஒரு நில வருமாகில் அதுதான் விபத்து அப்படின்னு சொல்றா இல்லையா. அதுதான் வருத்தமும் தீர்ந்து சம்சார பிடி நீங்கி மகிழ்ந்தேலோர் எப்பாவாய். எங்களுக்கு ஒரு நிலையான ஆனந்தம், பஜனானந்தம், சத்சங்கானந்தம், அப்படி ஒரு ஆனந்தத்தை நீ அனுகிரகம் பண்ணணும் என்று உயர்ந்த ஒரு பரிபாகத்தை நமக்காக பிராட்டி கேட்டு வாங்குறாள் அப்படிங்கிற ஆச்சரியமான இந்த பிரபந்தம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடியேன் சரணம்.